அனைவருக்கும் வணக்கம். இன்று 20 நவம்பர் என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தான். நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் பரிமாற்றம், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன், அது இன்றைய இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட்டை நியூஸில் தகவல் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டாட்டிஸ்ட்டில் நம்ம சேனல் டெய்லி வீடியோ போட்டுருவோம். இன்னும் போக நியூஸ் கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது ரிசல்ட்டு, டிவெண்டு, போனஸு, ஸ்பிட்டு, ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், ரைட் இஷ்யூ. நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிசல்ட் தான். அந்த கம்பெனி பேர் பிரைட்காம் குரூப் லிமிடெட். ₹7.72 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கவங்க நல்ல ஒரு மனதைரியம் உள்ளவங்க. ஏன்னா அந்த ஸ்டாக் எவ்வளோ கூட கீழே விழுந்திருக்குன்னு அந்த ஸ்டாக்கை வச்சுருக்கவங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியும். மார்க்கெட் கொஞ்சமாக இறங்கியது நம்ம வாய்ப்புடுறோம். இந்த ஸ்டாக்லாம் வச்சுருக்கவங்க உண்மையிலே ரொம்ப பெரிய தைரியசாலி. இன்றைக்கி அந்த கம்பெனி அவங்க ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்ச் 2024 ரிசல்ட்டு. அதாவது ஜூனும் கிடையாது, செப்டம்பரும் கிடையாது, மார்ச் 2024 ரிசல்ட்டை இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி 37 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கன்சாலிடேட்டட். ஸோ இது இயர் பார்க்கும்போது 83% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் குவார்டரில் சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 48% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இயர் குவார்டர் குவார்டரில் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன குவார்டரில் லாஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ அப்படியே ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷப்படலாம். மற்றபடி இயர் பெரிய வீழ்ச்சி தான். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கன்சாலிடேட்டட். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 9 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்த கம்பெனி செபியோட ரேடரில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரே லாஸ் பண்ணதுக்கும் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ ரொம்ப ரிஸ்கியான ஸ்டாக்கில் 1 நம்பர் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் தான். ஸோ ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப டவுனு. இருந்தாலும் கம்பெனி 37 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சமாக சந்தோஷப்படுக்கலாம். சீனிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா லிமிடெட் கான்பேஸ் 1200. இவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, அறிவு பண்ணு ₹1 டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ கான்பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். அதே மாதிரி போனஸ் தராங்க 1:5. அதை நம்ம 5 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸாக தராங்க. 10 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. இந்த டிவிடெண்ட் போனஸ் ரெண்டுக்குமே ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணல, கூடிய வரும். செக்டர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்காங்க. ஃபேப்ரிக், ஜுவல்லரி, கார்மெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து குளோபல் எஜுகேஷன் லிமிடெட் ₹175 கான்பேஸு ஸ்பிரிட் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆல்ரெடி அறிவிச்சது தான். 1:2.5. அது என்னப்பா 2.5னா ஃபேஸில் 5 இருக்கதா 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேராக ஸ்பிட் ஆகும். 2 ஷேராக ஸ்பிட் ஆகணும் ஆக்சுவலி. ஸோ அது நடக்காது. ஸோ 2 ஷேராக ஸ்பிட் ஆகும், மீதி ஷேர் பாதி ஷேர் ஆயிரும். இதுக்கு நீங்கள் 2 மடங்கில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 2 ஷேர் வந்து 5 ஷேராக மாறும். ஸோ 2 மடங்கில் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்லாயிருக்கும். இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 10 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. இந்த ஸ்டாக் ஸ்பிரிட்டுக்கு செக்டர் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் இருக்காங்க. குளோபல் எஜுகேஷன். அச்சியூத் ஹெல்த் கேர் லிமிடெட், இது ஒரு எஸ்எம் கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2250 குவான்டிட்டி மினிமம். அது குறைஞ்சி பை செல்லிங்லாம் இல்லை. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹64. ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சது தான். 1:10 ஒரு ஃபேஸ் வேலி 10 இருக்கதான் 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகுது. அதுக்கப்புறம் போனஸும் தராங்க 4:10. 10 ஷேருக்கு 4 ஷேர் போனஸாக தராங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் ஸ்பிட்டுக்கு அப்புறம் 10 மாறும். அந்த 10 ஷேருக்கு 4 ஷேர் போனஸு, டோட்டலாக ஒரு ஷேர் 14 ஷேராக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 14 வகுத்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. ரெக்கார்டு வந்து 10 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. இந்த ஸ்பிட்டு போனஸ் ரெண்டுக்குமே ரெக்கார்டு வந்து 10 டிசம்பர். சகஜ் சோலார் லிமிடெட் ₹550 கரண்ட் பேஸு, எஸ்எம்ஐ கேட்டகரி ஸ்டாக்கு. 93 லட்சத்துக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது திரிபுரா ரெனியூவல் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ். டைனமிக் சர்வீஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் ₹319 கரண்ட் பேஸு, எஸ்எம்ஐ கேட்டகரி ஸ்டாக்கு. ஒரு 70 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. அல்கோசைன் லிமிடெட் கான்பேஸ் 111, எஸ்எம்இ கேட்டகரி. 99 லட்சம் கிட்டத்தட்ட 1 கோடின்னு வச்சுக்கோங்க. இது ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், BHEL. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ₹374 கான்பேஸு, 9 கோடியே 93 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது சென்ட்ரல் மெடிக்கல் சர்வீசஸ் சொசைட்டி. டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹949 கான்பேஸு, 95 கோடியே 65 லட்சத்துக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு, அதாவது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. கொடுத்தது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் திரிபுரா கவர்மெண்ட்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு டாடா டெக்னாலஜிஸ்க்கு. கணேஷ் கிரீன் பாரத் லிமிடெட் ₹398 கான்பேஸு, எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. 29 கோடியே 21 லட்சத்துக்கான ஆர்டரை கொடுத்தது சிக்மா மோட்டோ கண்ட்ரோல்ஸ். சத்லோகர் சினர்ஜி அண்ட் இஎன்சி குளோபல் லிமிடெட் ₹378 கான்பேஸு, எஸ்எம்இ கேட்டகரி. 21 கோடியே 73 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு கிளைண்ட் இல்லை, மொத்தம் ஒரு 4 கிளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கிளைண்ட் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் மேப்புடு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் லிமிடெட், இவங்க 12 கோடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 கம்பெனி சேர்ந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 21 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்பிஎம் இன்ஃப்ராகான் லிமிடெட் ₹813 கான்பேஸு, இதுவும் எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. இவங்களுக்கு வந்து திவாரி கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்டர் இல்லை, ஒரு 4 ஆர்டராக கொடுத்துருக்காங்க, 3 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதோட டோட்டல் மதிப்புன்னு பார்த்திங்கன்னா 19 கோடியே 54 லட்சம்.
கோத்தாரி ஃபெர்மெண்டேஷன் அண்ட் பயோசேம் லிமிடெட் 88 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களுக்கு 20 கோடியிலேருந்து 25 கோடிக்குள்ளே ஒரு ஆர்டர், அதாவது ஒரு 6 மாதத்துக்கான கான்ட்ராக்ட் மாதிரி கிடச்சிருக்கு. கொடுத்தது கேஆர்எஸ் மல்டி ப்ராடக்ட்ஸ் எல்எல்பி. பிஎம்எல் லிமிடெட் 3699 ரூபா கரண்ட் பேஸு. 246 கோடி 78 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சென்ட்ரல் கோல்ஃபீல்ட் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அந்த ரைட் இஷ்யூ தான். அந்த ரைட் இஷ்யூ பார்த்திங்கன்னா யூபிஎல் லிமிடெடோட ரைட் இஷ்யூ 547 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9,38,28,2555 ஷேரை ரைட் இஷ்யூவில் புதுசாக இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ ரைட் இஷ்யூவில் இஷ்யூ பண்ணுறாங்க. இது மூலம் 3,377 கோடியே 74 லட்சம் வந்து மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 360 ரூபா. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 570. ஸோ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. இதில் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, 358 ரூபாங்கிறது ப்ரீமியம். இது வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து முழுசாகவும் தர வேண்டாம். இது வந்து பார்ட்டிலி பேய்டு மாதிரி தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் 90 ரூபா அப்ளிகேஷன் போடும்போது ஃபஸ்ட்டு 90 ரூபா கொடுத்தா போதும். அவங்க வந்து பார்ட்லி பெய்ட் ஷேர் நம்ம கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கால் பண்ணுவாங்க. அதை 1 மோர் அடிஷ்னல் கால் வரும். அந்த டைமில் பேலன்ஸ் அமௌண்ட்டை கேட்பாங்க. அந்த டைமில் 270 ரூபா மீதியை கொடுத்துட்டிங்கன்னா ஸோ டோட்டலாக அவங்க பார்ட்லி பெய்ட் ஷேர் வந்து ஃபுல்லி பெய்ட் ஷேராக மாறிடும். இதற்கான ரெக்கார்ட் வந்து 26 நவம்பர் 1:10 ஸ்பிளிட் ரைட் இஷ்யூ தராங்க. அதாவது நம்ம ரேஷியோ வந்து நம்ம 8 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் வந்து 6 ஷேர் கிடைக்கும். ஸோ 14 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷேர் வந்து 6 ஷேர் வந்து இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 6 ஷேரை வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை வேண்டாம்னா அந்த 6 ஷேரை சேல் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ ரைட் இஷ்யூங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா 5 டிசம்பருக்கு ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகுது 17 டிசம்பருக்கு க்ளோஸ் ஆகுது. இந்த ஆன் மார்க்கெட் இனிஷியேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 5 டிசம்பர்லேருந்து 11 டிசம்பர். ஸோ நீங்கள் அந்த ரைட் இஷ்யூ வேண்டாம் சேல் பண்ண போகிறீங்கன்னா 6 ஷேரை இந்த இடைப்பட்ட காலம் 5 டிசம்பர்லேருந்து 11 டிசம்பருக்குள்ளே செல் பண்ணிடுங்க. அப்படி அப்ளை பண்ணணுன்னா 5லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் டேட் இருக்குது, டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெறும் 90 ரூபா கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பார்ட்லி பெய்ட் ஷேர் கிடச்சிடும். திரும்ப ஒரு மாதமோ இல்லை 1.5 மாதமோ 2 மாதமோ கழிச்சு திரும்ப ஒரு பேமெண்ட் கேட்பாங்க. அந்த டைமில் மீதி 270 ரூபா கொடுத்துடணும். ஸோ இது கொஞ்சம் தலைவலி பிடிச்சது. ஏன்னா ஒரே டைமில் பேமெண்ட் கேட்டால் கொடுத்துடலாம். 2 தடவைங்கிறத அவங்க கேட்கும் போது நம்ம கண்டிப்பாக திரும்ப கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கானது தான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்கேன் பாயிண்ட் ஜியோமெட்ரிக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 8 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்களும் ரைட் இஷ்யூ தராங்க. 8,23,72,552 ஷேரை ரைட் இஷ்யூவில் கொடுக்குறாங்க. இதன் மூலம் 49 கோடியே 42 லட்சம் மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6 ரூபா, கரண்ட் ப்ரைஸ் 8 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 2 ரூபா டிஸ்கவுண்ட்டில் தராங்க. இதில் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, 4 ரூபாங்கிறது ப்ரீமியமே. டோட்டலாக 6 ரூபா நம்ம கம்பெனிக்கு பே பண்ணோம். ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 27 நவம்பர். ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்திங்கன்னா 49:100, அதாவது 49:100. நம்ம 100 ஷேர் வச்சுருந்தா 49 ஷேர் வந்து 6 ஷேர் கிடைக்கும். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 5 டிசம்பருக்கு, க்ளோஸ் ஆகிறது 13 டிசம்பருக்கு. ஆன் மார்க்கெட் இனிஷியேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 9 டிசம்பர். ஸோ 5 டிசம்பர்லேருந்து 9 டிசம்பருக்குள்ளே நம்ம ரைட் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த 6 ஷேராக செல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களே சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.